அன்பான உள்ளம் கொண்ட மேசராசி அன்பர்களே வணக்கங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அன்பானவர்கள் மேசராசிக்காரவங்க அன்பானவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப அறிவானவங்களும் கூட. நீங்கள் பார்க்குறதுக்கு ஏதோ இவங்களை பார்க்கறதுக்கு ஏதோ அப்பாவி போல், அதாவது இவங்களுக்கு இல்லைடா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப அப்புறாணியாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த விஷயத்துக்கு எப்படி பேசணுமோ அப்போ எப்படி சொல்கிறது, பூகம்பம் அந்த மாதிரி அப்படி, அதாவது என்ன சொல்லுவாங்க, புயலுக்கு முன் அமைதி அப்படிம்பாங்களேங்க, அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அப்போ வரக்கூடிய புயல் எப்படி இருக்கும் அந்த மாதிரிக்கு இவங்க ஆற்றல் கொண்டவங்க. எதாக இருந்தாலும் துணிச்சலாக செயல்படக்கூடியவங்க தான். அவங்களுக்கு இந்த நவகிரக மாற்றங்கள் என்னென்ன நற்பலன்களை செய்ய போகுது, அதாவது அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி 6லேருந்து 90 வரலாம், 100 வரலாம், அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன மாற்றங்களை இந்த நவகிரகங்கள் செய்ய போகுது அப்படின்னு பார்ப்போம். நவகிரகங்கள் எப்படின்னா உங்களுக்கு அப்பப்போ மாறும். உங்களுக்கு சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அது தன்னோட இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுறப்ப பல நன்மைகள், பல மாற்றங்கள் ஏற்படும். அப்படி மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கு ஏற்பட போகுது. அதில் மேச ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு அதாவது சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு எந்த கஷ்டம் இல்லை, பெரியவங்களுக்கு கஷ்டம் அப்படி கிடையாதுங்க. அந்தந்த வயசுக்குரிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், போட்டிகள், பொறாமைகள் அத்தனையே அனுபவிச்சிருப்பீங்க நீங்கள். உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் பொற்காலமாக இருக்க போகுதுங்க. அந்த காலத்தை நம்ம எப்பயுமே சரியாக பயன்படுத்திக்கணுங்க. உங்களுக்கு இந்த காலகட்டமானது உங்களுக்கு நீங்கள் நல்லவங்க நல்லதாக நடக்க போகுது அப்படின்னா, ஏப்பா நீங்கள் வேறு எப்போ பாரு இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் இப்போ நமக்கே 7.5 சனி வரப்போகுது, 7.5 சனி நடக்குது, இதில் உங்களுக்கு நல்லது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. சனி பகவானை பொறுத்த அளவுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. ஐயோ 7.5 சனி வந்துருச்சு, அவ்வளோதான் விரைய சனி, அப்படி கிடையவே கிடையாதுங்க. இப்போ நம்ம எப்படின்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அதுக்கான பலன்களை கொடுத்துட்டு, கண்டிப்பாக சனி பகவான் நம்ம நல்லது செஞ்சோம்னா அவர் சனி பகவானை பொறுத்தளவுக்கு நீதிமான்ங்க. நீங்கள் நல்லது செஞ்சுருக்கப்ப உங்களுக்கு பல மடங்கு நன்மையை கொடுத்துட்டு போவார். தீமை செஞ்சிருந்தோம்னா அதுக்கான பல மடங்கு தீமை தான் நமக்கு நடக்கும். அதான் நாங்கள் கர்மாங்கிறது. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரேன், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவான் அதுக்காக எதுவுமே இல்லை அப்படி கிடையாது. சின்ன அதாவது இப்போ நம்ம சொல்ல முடியலைங்க, அந்த உடல் இப்போ எந்த பாதிப்பு இல்லைனாலும் அந்த உடல்நிலை லைட்டாக ஒரு மன அழுத்தம், என்னடா அது வாழ்க்கை அப்படின்னு தோணும். ஒரு பொருளாதார ரீதியாக சின்ன ஏற்ற இறக்கம், உடம்புல பிரச்சனை, அந்த மாதிரி சின்னது வருங்க. ஆனால் கடைசியாக போகிறப்ப உங்களுக்கு சௌபாகியத்தையும் அள்ளி சனி பகவான் கொடுத்துட்டு தாங்க போவார். நீங்கள் ஒன்றுனா இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கணும், ஓகேங்களா? புதிய முயற்சிகள் எதுவுமே ஈடுபடாமல் இருக்கிறத நல்லா சரியாக பண்ணிக்கிறோம். இன்னும் ஒரு 7 வருஷத்துக்கு நீங்கள் வேறு எந்த புதிய முயற்சியை அதை ட்ரை பண்ணி அதில் ஏதாவது பண்ணலாம், இல்லை ஒருத்தவங்க சொல்கிறாங்க அதை முயற்சி பண்ணி ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிறதுல ஈடுபட வேண்டாம். அது அதனால் பாதிப்பு ஏற்படும் சொல்ல வரல. ஆனால் கொஞ்சம் நம்ம அவேர்னஸ் இல்லாமல் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம்னா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு நம்ம பல வருடங்களுக்கு நம்ம அதுக்கு ஆனால் பலனை அனுபவிக்கிற மாதிரி ஆயிரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிறது நல்லா தான் இருக்க போகிறோம், இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு கரெக்டாக போனோம்னா அது ஃபர்தராக அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒரு காலகட்டம் முடியட்டும், நம்ம ஒரு தெளிவாக எடுப்போம் ஒரு முடிவு, அந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். மற்றபடி இதனால் பெரிய பாதிப்புலாம் வராதுங்க. சனி பகவான் நீதிமானுங்க. அவர் நீதியோடு தான் கண்டிப்பாக உங்களுக்கு எதையாக இருந்தாலும் கண்டிப்பாக கொடுப்பார். 7.5 சனி முடிகிறப்ப வாரி அள்ளி கொடுத்துட்டு போவாருங்க. நல்லது நம்ம பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, பல மடங்கு நன்மையை அவரை மாதிரி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க. புதுசாக பண்ண போகிறோம், புதுசாக பண்ணுறதுக்கு நம்ம அதில் ஏன்னா அதை பற்றி நம்ம தெரியணும், ஒரு ஆர்வத்தில் நம்ம செஞ்சிடக்கூடாது. ஏன்னா இந்த காலகட்டம் அப்படி இருக்கு இல்லைங்க. அப்போ என்ன நமக்கு ஆர்வத்தோணும், இதை செய்வோம் அதை செய்வோம் அதில் லாபம் கிடைக்கணும் அப்படி போய் இருந்துக்கூடாது. நம்ம அது நல்லா தெரியும் அப்படின்னா செய்யலாம். இதே ஒரு திருமண நிகழ்வு, இப்போ மேசராசிக்காரவங்க திருமணமோ, இல்லை காது குத்து, கல்யாணம், வளகாப்பு, குழந்தை பேர், இல்லாட்டி வேறு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள், இல்லை உங்கள் குடும்பத்தான இருக்கும் பையன் மேசராசிக்காரவங்களை உங்களுக்கு அதாவது அவங்களோட பையன், பேரன், மகன் யாருக்காவது கல்யாணமா அந்த மாதிரி செலவுகள் பண்ணுங்கள். அது செலவாக இருந்தாலும் அவங்களுக்கு சுப செலவாக போகும், ஓகேங்களா? ஒரு ஆடை ஆபரணம் வாங்குறது, பொருளாதார அதாவது ஒரு வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், இந்த மாதிரி வாங்குறது, இந்த மாதிரிலாம் செய்யலாம். அதுவுமே நம்ம எந்த இதுவுமே நம்ம கையில் இருக்கா அதை வச்சு வாங்கணும். சரி ஓகே இதை எடுத்து வாங்கி போட்டுருவோம் வெளியே வாங்கி, அந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறத வச்சு நம்ம செய்ய கண்டிப்பாக பழகிக்கணுங்க. மேச ராசி அவரோட ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அவர் நல்லா இருக்காருங்க, சூப்பராக இருக்கார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை சொன்னேன்ல, நீங்கள் சொன்ன மாதிரி சுப நிகழ்ச்சிகள், கல்யாணம், காது குத்து, சுப நிகழ்ச்சி நீங்கள் நடத்துறது, நீங்கள் கலந்து கொள்வது, இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம். ஆனால் என்னென்னா
நம்ம கையில் இருக்கிறது தான் செலவு பண்ணணும். எக்ஸ்ட்ரா வாங்கினோம்னா அதை கட்ட முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் இது வேணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு நம்ம வந்து போக்குவரத்து பண்ணுறோம், அதாவது டூ வீலரில் பயணம் பண்ணுறோம், இல்லை 4 வீலரில் பயணம் பண்ணுறாங்கிறப்ப கொஞ்சம் சூதானமாக போகணும். எல்லாத்துலேயும் நம்ம கவனமாக இருந்துக்கணும், அவ்வளோதாங்க. மற்றபடி நீங்கள் வந்து சூப்பராக நீங்கள் எந்த வேலையும் உங்களுக்கே தெரியும், மேசராசிக்காரவங்க ஒரு வேலையை எடுத்தா அதை பொறுப்பாக ஒரு கண்ணியமாக எவ்வளோ நேர்மையாக செய்ய முடியுமோ அதில் ஃபோக்கஸாக இருந்து அந்த வேலையை முடிக்கிற வரலும் உங்களுக்கு தூக்கமே வராது வாங்கினீங்க. அந்த அளவுக்கு வேலையில் கண்ணுங்கிறதுமாக இருக்கிறப்ப உங்களுக்கான அதுக்கான பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா, வேலையில் இருக்கீங்களா, வியாபாரம் வணிகம் பண்ணிங்கன்னா அதில் லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக. நம்ம சின்சியராக ஒரு வேலை பார்க்குறப்ப, இல்லை தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னம்னா அதில் வந்து உங்களுக்கு நல்ல வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் மேலதிகாரி பாராட்டி உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் வந்து சூப்பராக இருக்காருங்க. அப்புறம் வந்து குரு பகவானும் உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கார். அவரும் வந்து செவ்வாய் கூட சேர்ந்து உங்களுக்கு நல்லது தான் செய்கிறாரு. உங்களுக்கு இந்த மேச ராசிக்காரவங்களுக்கு குரு பகவான் நல்லா இருக்கிறாங்காட்டி, மேச ராசிக்காரவங்க யாராவது திருமணம் ஆகாதவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமண பாக்கியம் கண்டிப்பாக இருக்குதுங்க. இது வந்து பொது பலன் தாங்க. உங்களுக்கு 100க்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா, பொது பலனுங்கிறது 100க்கு 80% கரெக்டாக தாங்க இருக்கும் பொதுவாக நட்சத்திரங்கள், அப்புறம் அவங்களோட கிரக நிலையை பொறுத்து. மீதி 20% வந்து அவங்கவுங்க பிறந்த ஜாதகத்தை பொறுத்து இருக்கும். ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்து அதுக்கான காலங்கள் உங்களுக்கு ஏற்ற வரன் அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. வரன் மட்டும் நம்ம தேடுறப்ப வந்து என்ன ஆகும்னா, நமக்கான வரனாக இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம ஏன்னா இது பல காலங்கள் நம்ம வாழ்க்கையோட தொடரக்கூடிய உறவு. ஓகேங்களா? இதை கரெக்டாக பார்த்து நம்ம பண்ணணும். அதை மட்டும் பண்ணிட்டா போதுங்க. மற்றபடி உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு நல்ல நேரத்தை கொடுக்குறாங்க. இந்த காலம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் தைரியமாக திருமணம் செய்யலாம். ஓகேங்களா? சூரிய பகவானும் உங்களுக்கு நல்ல நிலையில் தாங்க இருக்காருங்க. சூரிய பகவான் நல்லா இருந்தாவே பொருளாதார முன்னேற்றம் இருக்குங்க. ரத்த பந்தத்தால் உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள், சுற்றத்தார், நண்பர்கள் அனைவரும் உங்களை வந்து தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி விட்டுட்டு கூட போயிருந்துருப்பாங்க. நமக்கே தெரியும், எதுக்குடா அது என் பேசாட்டுக்கு போகிறாங்க, நம்ம பேசாட்டுக்கு தான் இருக்கிறோம், அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்ருப்போம். ஆனால் ஏன் போனாங்கன்னு தெரியாது. ஆனால் இப்போ அவங்களே தேடி உங்களோட மதிப்பு மரியாதை புரிஞ்சு வருவாங்க. பொருளாதாரம் நல்லா இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு அப்புறம் உற்றார் உறவினர், நண்பர்கள், சொந்த பந்தங்கள், உடன்பிறப்புகள் எல்லாரும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் தாங்க உங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணம் செய்கிறது நல்லதுங்க. முருகன் என்றைக்குமே முருகப்பெருமானை நீங்கள் மனசார வேண்டிக்குங்க. என்றைக்கும் அப்பன் முருகன் கைவிட மாட்டாருங்க. அனைத்து விதமான கோவிலுக்கும் செல்லலாங்க. பக்கத்தில் என்ன ஆலயம் இருக்கோ, சிவ ஆலயம், அம்மன், முருகன் கோவில், எந்த கோவிலுக்கு விநாயகரை வழிபடுங்க, உங்களுக்கு நல்லது தான். செவ்வாய் வெள்ளி தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோயிலுக்கு, குறிப்பாக முருகன் கோயிலுக்கு போனால் இன்னும் சிறப்பு, போய் விளக்கு போட்டுட்டு வாங்க. ஓகேங்களா? இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கான பலனை வந்து இப்போ வந்து மேச ராசிக்காரர்கள் அனுபவிக்க போகிறாங்க. நிறைய மாற்றங்கள்ங்க. சூப்பராக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு வந்து ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுதுங்க. உங்கள்கிட்ட எப்போ பாரு நம்ம பேசாட்டுக்கு தான் இருப்போம். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து வம்பு வழக்கு தேடி வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்க. நம்ம பேசாட்டுக்கு தான்டா இருக்கேன், எப்படி வந்து தேடி வந்து வம்புழுத்துட்டு போகிறீங்களே, கதவை தட்டி வம்புழுத்துட்டு போவாங்க, அந்த மாதிரி இருந்திருக்கும். இதெல்லாம் இப்போ சரியாக போகுது. உங்களுக்கு திடீர்னு பொருளாதார வரவு இருக்குது, திடீர்னு திருமணம் வரவு இருக்குது. அதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அடிச்சது பார் லாட்ரி அப்படிங்கிறப்ப கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுதும்பாங்க இல்லைங்க. அந்த மாதிரி திடீர் பண வரவு எல்லாமே உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் அள்ளி அள்ளி குடிக்கிறாருங்க. சுக்கிர பகவானும் நல்லா இருக்கிறாருங்க. அதனால் சுக்கிர பகவான் நல்லா இருந்தாவே என்ன பொருளாதார முன்னேற்றம், அப்புறம் உங்களுக்கு தேஜஸ், உங்களை பார்க்குறப்பே தேஜஸ் வரும். கல்யாண கலை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி வரப்போகுதுங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கே தோணும், ஆஹா ஆமாம்ல, நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு மாதிரி நல்லா பிரைட்டாக இருக்கும். ஏன்னா எப்போ பாரு எதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு கவலையிலே இருந்திருப்போம், ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். பயம் இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. பயம் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக அந்த வேலையை பார்ப்போம். ஓகேங்களா? ஆனால் சுக்கிர பகவான் உங்களுக்கு இப்போ அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். ஓகேங்களா? உங்களுக்கு பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, உறவினர்கள் வர்றது, சுற்றுலா செல்வது, ஆன்மீக பயணம் செல்வது, குழந்தை பிறப்பு உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு, இல்லாட்டி உங்களுக்கு மேசராசிக்காரவங்களுக்கு, இல்லை ஒரு பேர் வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிகள் வந்து நிறைய அமைஞ்சு அப்படி ஒரு தேஜஸாக இருக்க போகிறீங்க. அப்படியே ஒரு சந்தோஷம், மனசில் வந்து ஒரு குதூகலமாக இருக்க போகிறீங்க. சுற்றியும் சந்தோஷமாக இருந்தால் நம்மளும் சந்தோஷமாக தாங்க இருப்போம். அது மேசராசிக்காரவங்க மற்றவங்களுக்காகவே வாழ்கிறவங்க. அவங்க மற்றவங்களோட சந்தோஷத்தில் அவங்க சந்தோஷம் இருக்க போகிறாங்க.
ஓகேங்களா? மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து கொஞ்சம் நமக்கு நிலமை சரியில்லாமல் தான் இருக்காருங்க. சந்திரனை சரியில்லைன்னா என்ன பண்ணும்? அந்த நமக்கு வந்து எப்போ பார்த்தாலும் மனத்தில் வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டுகிட்டே இருப்பார். குழப்பத்தை உண்டாக்குறவர் தான் சந்திரன். ஓகேங்களா? மனத்தில் நல்லா தான் இருப்போம். இப்போ நீ சொன்ன மாதிரி நிகழ்ச்சிக்கெலாம் இப்போ ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்திருக்கும், சூப்பராக இருந்திருப்போம், எல்லாம் பண்ணும். திடீர்னு பார்த்தா ஓரத்தில் போய் உட்காந்து ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருப்போம். ஏன்னு கேட்டால் ஏன்னு எனக்கே தெரியாதுடா. அந்த ஒரு பயம் இருக்கணும். அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம்னு இருக்கிறது தப்பே கிடையாது. சந்திர பகவான் வந்து இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலையை உருவாக்குவார். ஆனால் வந்து அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. நீங்கள் மட்டும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் உங்கள் வேலையை மட்டும் இது செஞ்சுக்கிட்டே இருங்க. புதிய முயற்சிகள் ஏதாவது ஒன்று புதுசாக செய்யலாம், ட்ரை பண்ணலான்னா அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சு அதை பற்றி செஞ்சிங்கன்னா பரவாயில்ல. தெரியாமல் வேறு யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி எதுவுமே செய்யாதீங்க. அதேமாதிரி அப்புறம் குறிப்பாக சந்திராஷ்டமம் காலகட்டங்களில் கொஞ்சம் எந்த ஒரு விஷயமும் செய்யாமையும் கொஞ்சம் அமைதியாகவும் இருந்துட்டிங்கன்னா போதுங்க. மற்றபடி நல்லா தான் இருக்கும். மற்றபடி நல்லா தான் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? சந்திராஷ்டமம் அன்னைக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு சென்று உங்களுக்கு விளக்கு போட்டு உங்களுக்கு விளக்கேற்றி வேண்டிக்கிட்டு வாங்க. கொஞ்சம் அந்த மனக்குழப்பத்திலேருந்து நம்ம வந்து நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஓகேங்களா? மற்றபடி மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கப்போ ஒரு சில கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணுச்சுன்னா அது ஒரு பெரிய பாதிப்புலாம் வராது. பட் ஆனால் வந்து நமக்கு வந்து அதான் சொன்னேன் இல்லைங்க, இப்போ நல்ல ஒரு நிகழ்ச்சி அட்டன் பண்ணிட்டு வந்துருப்பீங்க, ஒரு ஃபங்க்ஷனை இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சோகம் வரும். அந்த மாதிரி ஒரு இது தான் வரும். நீங்கள் அதெல்லாம் தைரியமானவங்க, தன்னம்பிக்கை உடையவங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க. கவலை வேண்டாம், கடவுள் துணை இருக்கிறாருங்க. புதுசாக மட்டும்தான் நம்ம புதுசாக எதுவும் வேண்டாங்க. அதாவது அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்து நம்ம பண்ணுறது வேறங்க. யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்க, உறவினர் சொல்கிறாங்க, நண்பர்கள் சொல்கிறாங்க, தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க, வந்தவங்க சொன்னாங்க, அதை மட்டும் நம்ம நம்பி எதுலேயும் இறங்க வேணாம். கடைசி என்னன்றுவாங்க, நான் சொன்னால் உனக்கு அதை பற்றி தெரியும்னு நினச்சேன், நீ கரெக்டாக யோசிச்சு செஞ்சுருக்கலாம்ல அப்படின்ட்டுருவாங்க. அப்போ நம்ம என்ன நினச்சிருப்போம், இவனை நம்பி தாண்டா நம்ம இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது ஒரு மன உளைச்சல். ஆல்ரெடி நம்ம அதில் என்ன நமக்கு லாஸ் ஆச்சோ இல்லை ஏதாச்சோ அதை கவலைப்படுவோமா, இவங்களை நம்பி இறங்கி இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளே உங்களுக்கே தெரியும், நம்ம அவங்க ஏமாத்தினா நம்ம எவ்வளோ வருத்தப்படுவோம்னு மேசராசிக்கிறவங்களுக்கு. அதை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இது தேவையா நமக்கு? அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. ஓகேங்க? ராகு கேது வந்து சூப்பராக இருக்காங்க. அவங்கள பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு ராகு வந்து பண வரவு தாங்க. பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு நல்ல வரவு கொடுக்குறாருங்க. வணிகம், வியாபாரம், தொழில், வேலையில் இருக்கவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, பண வரவு, பதவி உயர்வு, அரசாங்க வேலையோ தனியார் துணையோ எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நல்ல பேர் மதிப்பு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்குற அளவுக்கு நல்லா இருக்காருங்க. பொருளாதார மாற்றத்தில் ராகு வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்ல யோகமாக இருக்குங்க. லட்சாதிபதி கோடீஸ்வர யோகம்லாம் அந்த ராகு கேதுனால தான் ஏற்படக்கூதுங்க. அவ்வளோ நல்ல பலனை வந்து ராகு பகவான் உங்களுக்கு தரப்போகிறாருங்க. இந்த கால நேரம் அமைஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து என்ன கல்லை போட்டால் கூட பொண்ணாக மாறும்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி உங்களுக்கு அனைத்தும் பொண்ணாகக்கூடிய காலகட்டங்க. இந்த காலத்தை மட்டும் மற்றவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணாமல் உங்களுக்காக யூஸ் பண்ணி முன்னேற மட்டும் பண்ணுங்கள். மற்றவங்களை மட்டும் நம்பினீங்க, உங்களை நம்புங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து எப்பயும் உங்களை நம்புங்க. இப்போயே அப்படி தான் நீங்கள் இருக்கணும். நான் எவ்வளவோ பட்டுட்டேன், இனிமேல் யாரையும் நம்ப மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவீங்க. ஆனால் கொஞ்சம் வந்து உங்கள்கிட்ட அன்பாக பேசிட்டாங்கன்னா சரி ஓகே, அப்போ தான் அப்படி இருந்தாங்க, அதை இப்போ திருந்திட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படிலாம் மறுபடியும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகேங்களா? பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் கிடைக்குதுங்க. பொருளாதார மாற்றம் இருந்தாவே உங்களுக்கு உங்களுக்கு நல்லதாக தாங்க இருக்குங்க. ஓகேங்களா? கேது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கார். கேது சுமாராக இருந்தால் என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண மாட்டார். நம்ம சும்மா இருப்போம், பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு சின்ன சின்ன சண்டையை கொண்டு வந்து விடுவார். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு லோனு, ஏதாவது வேலை, இப்போ வந்து வீடு கட்ட போகிறோம், அதுக்கு வந்து ஒரு மின்சாரம் வாரியத்தில் எழுதி கொடுத்துருக்கோம், இல்லாட்டி தண்ணிக்கு எழுதி கொடுத்துருக்கோம், போர் போட போகிறோம், இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு சின்ன சின்ன தடங்களை ஏற்படுத்துவார். அப்புறம் வேறு வீடு தேடி நம்ம கம்முன்னு இருப்போம். இந்த ஒரு வீடே கட்ட போகிறோம், ஒரு வேலி போட போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவே நல்லா பேசிட்டு தான் இருந்திருப்பேன். அப்பையும் பார்த்து வந்து சண்டைக்கு வருவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகளை கேது பகவான் கொஞ்சம் கொண்டு வருவார். ஓகேங்களா? அது வந்து நம்ம இதெல்லாம் சகிச்சு தான் ஆகணும். ஏன்னா இதை விட நம்ம பெருசாலாம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம வந்து பொதுவாக என்ன பண்ணணும், அமைதியாக இருந்துட்டு நம்ம என்ன பண்ணணுமோ அவங்கக்கிட்ட வாக்குவாதத்தில் ஏற்படுறத விட நம்ம அதை வந்து கரெக்டாக ப்ரொசீஜராக இப்போ இந்த வேலையே போடுறோம், அதுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னா எங்கே போய் யார்கிட்ட சொல்லி டைரெக்டாக நம்ம போய் அந்த பட்டாவை கொண்டு வரோமா இல்லை என்ன கொண்டு வரோம் அதை மட்டும் பேசுவோம். ஒரு 4 பேர்த்த கூப்பிட்டு வரோமா அதை வந்து கரெக்டாக பண்ணிட்டு போவோம். அந்த மாதிரி மட்டும் பண்ணுங்கள்.
அதை விட்டுட்டு நம்ம போய் வாக்குவாதத்தில் ஏன்பா நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி போய் பிரச்சனையை மட்டும் பெருசாக்க வேண்டாம். ஏன்னா கேது பகவான் சண்டையை மட்டும் உருவாக்குவார். அது சின்ன சின்ன சண்டை தான் இருந்தாலும் நமக்கு அது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலாக நமக்கு உண்டாக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம பேசாட்டுக்கு நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நவகிரகங்களின் மாற்றங்களால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம், உடல்நிலையில் முன்னேற்றம், எல்லாமே வணிகம், தொழில் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டாவே வாழ்க்கையில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்கலாம். 7.5 சனிங்கிறது உங்களுக்கு நல்லதை தான். சனி பகவான் நீதிமான், அவர் வந்து நல்லதை தான் செஞ்சுட்டு போவார். ஓகேங்களா? சனிக்கிழமை தோறும் நம்ம சிவாலயத்துக்கு சென்று சிவனுக்கு நம்ம வந்து அபிஷேகத்துக்கோ பாலோ நம்ம வந்து கரும்புச்சாறு அந்த மாதிரி இப்போ நந்தி வழிபாடு பண்ணுங்கள். சனீஸ்வர பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள். முருகன் வழிபாடு செவ்வாய் வெள்ளிதோறும் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அம்மனுக்கு வெள்ளிதோறும் விளக்கு போடுங்க. கடவுள் நமக்கு துணை இருப்பார். ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி போற்றி.